தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட் நீட் தொடர்பானது நமக்கு வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நீட்டுக்குரிய 2025 அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நீட் 2025 அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதற்குரிய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு 7ஆம் தேதியான நேற்று ஓப்பன் ஆச்சு. மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ 1 மந்த் டைம் இருக்குது. அவசரப்படாமல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு 2 நாட்களில் நம்ம டெமோ வீடியோ கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நீட் 2025 அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு நான் சொன்னேன். ஸோ இப்போ பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 7ஆம் தேதி February 7ஆம் தேதி நேற்றிலிருந்து. ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கடகட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். 13 லாங்குவேஜுக்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். 13 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ரீஜன் லாங்குவேஜ் தமிழோ பஞ்சாபியோ ஒடிஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூடவே இங்கிலீஷும் சேர்ந்து வரும். இங்கிலீஷை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு 7ஆம் தேதி நேற்று ஓப்பன் ஆகிடுச்சு. மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ அவசரப்படாமல் நீங்கள் பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணுன்றதை டெமோ வீடியோ நான் விரைவில் நாளைக்குள்ளே கொடுத்துட்றேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றதை நான் அதில் சொல்லிவிடுவேன். இதிலேயே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்றது. ஸோ அடுத்தது மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா டைம் இருக்கிறதுனால பொறுமையாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு பண்ணாமல் தவறுகள் வராமல் பார்க்குறது ரொம்பவே நல்லது. கரெக்ஷன் பர்டிகுலர்ஸும் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி மார்ச் 9ஆம் தேதி கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 9ஆம் தேதி கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா எல்லாமே திருத்த முடியாது. ஒரு சிலது மட்டும் உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ கரெக்ஷனோ அல்லது வேறு ஏதாவது இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதற்குரிய டேட் இப்போவே சொல்லிட்டாங்க. ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது மார்ச் 7ஆம் தேதி நைட்டு 11:50 நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றதை பே பண்ணி முடிச்சிடணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவுட் சைடு இந்தியாவில் இருந்தீங்க, இந்தியாவை தவிர வேறு ஏதாவது வெளிநாட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபீஸ் ஆனது கிட்டத்தட்ட 9,500 வரும் ஓவராலாக. ஸோ அதுவே இந்தியாவுக்குள்ளே எழுதுகிற மாணவர்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1,700 ரூபாயும், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் 1,600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்குலாம் 1000 ரூபாய் ஃபீஸை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது ஜிஎஸ்டி டு பி பெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்ன்றதை நம்ம அப்ளை பண்ணும்போது தெரியும். அதை பார்க்கலாம். இது ஜிஎஸ்டி இன்க்ளூடடா இல்லையா அப்படின்றது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஏப்ரல் 26ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லாத்துக்குமே டேட்டை க்ளீனாக கொடுத்துட்டாங்க. இப்போ வாட்டி இதுக்கு முன்னாடிலாம் தரமாட்டாங்க. ஸோ இப்போ க்ளீனாக கொடுத்துட்டாங்க. எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க இன்டிமேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டியில் இருக்கிற எந்த சென்டர் அப்படின்றது அதுக்கப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வரும், அட்மிட் கார்டில் வரும். ஸோ டவுன்லோடிங் அட்மிட் கார்டு ஃப்ரம் என்டிஏ வெப்சைட்லேருந்து எடுக்கிறது மே 1ஆம் தேதி அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ அதையும் சொல்லிட்டாங்க இப்போவே. ரெண்டாவது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். சண்டே தான் வரும் எப்பயுமே. மே 4ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் வருது. எக்ஸாமினர் டியூரேஷன் 180 minutes 3 hours. எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது. அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. டைமிங் ஆஃப் எக்ஸாம் 3, அதாவது 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடியுது டைமிங்கு. ஸோ நீட் யூஜி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டட் அஸ் அட்மிட் கார்டில் டேட்டில் கொடுத்துருப்பாங்க. சென்டர் எங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆஃப் ரெஸ்பான்ஸ் ரெக்கார்டு ஆன்சர் கீலாம் ரிலீஸ் பண்ணுறது டேட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அதுக்கு மட்டும் டேட்டை கொடுக்கல. அஃபிஷியல் வெப்சைட் nta.ac.in, அதேபோல் neat.nta.nic.in இந்த 2 வெப்சைட்லேயுமே டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது டிக்ளரேட்டாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்டிஏ வெப்சைட்டில் உங்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வெளியிட்றாங்க. ஸோ டென்டேட்டிவாக தான் சொல்கிறாங்க. மேபி முன்ன பின்ன இது ஆகலாம் டைமிங். ஸோ இந்த விஷயங்களை முக்கியமாக அவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. இது இல்லாத இது ஒன்லி ஆன்லைன் மோடு தான் நீங்கள் பண்ண முடியும். ஆஃப்லைன் மோடில் பண்ண முடியாது. அந்த டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து டெமோ வீடியோவில் நான் திரும்ப உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். டெமோ வீடியோவில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.